அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று. பேரண்ட்ஸ் என்கிட்ட பொதுவாக நான் வீடியோ ஷேர் பண்ணுறது எல்லாமே என்கிட்ட வர கேள்விகள், என்னுடைய பெற்றோர்கள் என்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு பதிலாக தான் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் பெரும்பாலான பெற்றோருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு குறை இருக்குது. என் குழந்தைக்கு நான் என்னென்ன கிளாஸஸ் போடலாம்? சில பெற்றோர் கேட்குறாங்க, ஸ்விம்மிங் கிளாஸ் போடலாமா, குமோன் கிளாஸ் போடலாமா, அபகஸ் கிளாஸ் போடலாமா, டான்ஸ் கிளாஸ் போடலாமா, கராட்டே கிளாஸ் போடலாமா, பாட்டு கிளாஸ் போடலாமா, அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் போடலாமா, மேக்ஸ் கிளாஸ் போடலாமா, ஆர்ட் கிளாஸ் போடலாமா, ட்ராமா கிளாஸ் போடலாமா, இப்படி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கிற கிளாஸஸ்க்கு குழந்தைகளை போடலாமா, ஃபுட்பால் கிளாஸ், ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இப்படி போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், போடலாம், தவறு இல்லை. குழந்தைகளுக்கு என்ன ஸ்கில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி கிளாஸஸில் போடுறது தவறு இல்லை. ஆனால் பெற்றோர் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு உங்கள் குழந்தை டெவலப் ஆகியிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அதாவது இப்போ ஒரு கிளாஸுக்கு போனால் அங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்கள் குழந்தைக்கு புரிஞ்சுக்க கூடியதாக இருக்கணும். அவங்க கொடுக்குற கமெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் குழந்தைக்கு இருக்கணும், ஓரளவுக்காவது இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காமல் ஓரளவுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை அது செய்கிறாங்க அப்படின்னா அதால் அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அது உதவி செய்தா அப்படின்னும் நீங்கள் பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஓகே, இவங்க கிளாஸ் போட சொல்லிட்டாங்க அப்படின்னு 7 நாள் கிளாஸ் போட வேண்டியது, சரியா? திங்கட்கிழமை டான்ஸ் கிளாஸ், செவ்வாய்க்கிழமை ஸ்விம்மிங் கிளாஸ், புதன்கிழமை மியூசிக் கிளாஸ், வியாழக்கிழமை ஃபுட்பால் கிளாஸ், வெள்ளிக்கிழமை ஆர்ட் கிளாஸ், சனிக்கிழமை ட்ராமா கிளாஸ், ஞாயிற்றுக்கிழமை வேறு என்ன கிளாஸ் இருக்குது, இங்கிலீஷ் மேக்ஸ் கிளாஸ். இந்த மாதிரி 7 நாளும் அந்த பிள்ளை நாங்கள் பிஸியாக வச்சுருக்கோம், நாங்கள் பிள்ளைய ஆக்கியபையாக வச்சுருக்கோம்னு சொல்லி இந்த கிளாஸாக போடுறீங்க. இதனால் குழந்தைக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, உங்களுக்கும் எந்த பயனும் இல்லை. உங்களோட பண விரயம், உங்களோட நேர விரயம் இதுகள் தான் நடக்குது. ஸோ முதல்ல நீங்கள் உங்கள் குழந்தைய ஒரு தெரப்பிகிட்ட கூட்டிகிட்டு போங்க. அந்த தெரப்பி என்ன சொல்கிறாங்க, இந்த டைமில் நீங்கள் உங்கள் குழந்தை இந்த கிளாஸுக்கு போடுங்கன்னு கண்டிப்பாக அந்த தெரப்பிஸ்ட் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓகே உங்கள் தெரப்பி உங்களுக்கு அதுக்கு கைட் பண்ணலை, போக வேணாம் இல்லை போங்க அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தை இப்போ டெவலப் ஆகியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது உங்கள் குழந்தை கேட்கணும்ல. நீங்கள் சொல்கிற சொல்லையே உங்கள் குழந்தை கேட்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறதே வர மாட்டேங்கிறாங்க, இதை செய்யுங்கன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை தர முடியாதுன்னா இல்லை அது வேணும்னு நிற்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போகாதுன்னா இல்லை அங்கே போகணும்னு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கோச்சால் இதை உங்கள் குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியுமா? இல்லை அவங்க ஸ்பெஷல் எடியூகேட்டர்ஸ் தானே, அவங்களால முடியும். அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்ம குழந்தைய நம்ம டெவலப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அந்த குழந்தைக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிற அந்த ஸ்கில் கோச்சஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ அவங்க கூடிய அளவு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்.